ஒரு கவுன்சிலர் வராரு, என்னங்க நீங்கள் வரவே மாட்டீங்கன்ட்டு நம்ம ஒரு சாதாரண நாளில் சொன்னால் என்ன நடக்கும்? கூட இருக்கிறவங்க பட்டாருன்னு அடிச்சிடும். கரெக்டா? ஆமாம். போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சமாதானம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அண்ணனை அடிக்கிற அளவுக்கு தூண்டி இருக்கிற நீ ராஸ்கல்னு கேஸை போடுவாங்க. அவதூறு வார்த்தைகள் பேசுவீங்கன்ட்டு போடுவாங்க. இன்னைக்கு காவல்துறை முழுக்க கூலிப்படையாக மாறிச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது செட்டிங்கோ இல்லை உண்மையாக நடக்குதோ, உள்ளபடியே இந்த பொதுமக்கள் வர்ற எம்எல்ஏ பார்த்து நீ வந்தியா மழைக்குன்னு கேட்கறது, இவங்க பம்முறது சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த தேர்தல் நடக்கிற ஒரு மாசத்துலயாவது நம்ம இந்த ரியல் பவர், ரியல் ஜனநாயகத்தை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தல்ன்றது எப்பவும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் அது கேம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு 9, 7, 6 அடி இருக்கிற ஒருத்தனுக்கும் 4 அடி இருக்கிற ஒருத்தனுக்கும் பாக்ஸிங் மேட்ச் வச்சோன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஈக்குவலாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த கேமு நல்லாயிருக்கும். அந்த ஃபைட்டும் வந்து பார்வையாளர்களை கவரும். ஸோ தொடக்கத்தில் நாமளே நிறைய தொடர்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடக்கத்தில் இந்த பாமகவும் விடிய காத்தால் பிச்சுக்கின்னு பிஜேபிக்கு போனோன்னா முடிஞ்சு இந்த கதை கஷ்டம் அப்படின்ட்டு பலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். பேப்பர் அரித்மெட்டிக்கை வச்சு பேசுனாங்க. 19ல் இந்த அலையன்ஸ் இவ்வளோ வாங்குச்சு, இந்த அலையன்ஸ் இவ்வளோ வாங்குச்சு, அதே அலையன்ஸ் தானே இருக்குது, முடிஞ்சு. அதுவும் இந்த அலையன்ஸில் ஒரு பெரிய கட்சி பிஜேபி போயிடுச்சு, காலி அப்படின்னாங்க. அந்த பக்கம் ஒரு அலையன்ஸ் இருக்குது. அப்போ பார்க்கும்போதே இந்த கேமுக்கு என்னப்பா இது 19ஓட அதே டீமை விளையாடுது, என்ன இது கேம் அப்படின்னு நினைக்கும்போது, அண்டர் டாக்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் ஏதோ ஒரு பெரிய கண்ட்ரி இந்த கடைசி இங்கிலாந்து தோக்கடிச்சாங்க. சரி, செம்ம நியூஸ் ஆச்சுல அது. சவுதி அரேபியா அர்ஜென்டினாவை தோக்கடிச்சாங்க. அவனை கப்பே ஜெயிச்சிட்டு போறாங்க. அதான் அவ்வளவுதான், அவனுக்கு அது பெருமை அது இல்லையா? அந்த டீம் தான் கப் அடிச்சது. வேர்ல்டு கப் அடிச்சோம், நாங்க தோக்கடிச்சிட்டோம் போட, அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி வந்து எங்கிருந்தோ எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்தார். ஜெயலலிதா கிட்ட நம்ம 2001லேருந்தே நமக்கு ஒரு பார்வை இருக்குது. இந்த அம்மா சும்மா நினைக்கக்கூடாது, தூங்கின்னு தான் இருக்கும், யானை மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சுன்னா அதோட பலம் வேற அப்படின்ட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எடப்பாடியை பற்றி அந்த எதிர்பார்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி மீது மிக குறைந்த மதிப்பீடு தான் தமிழகத்தில் பெரும்பாலானோருக்கு இருந்தது. ஆக்சிடென்டல் லீடரு, இன்னொன்று அதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை வச்சு தானே நம்ம அவர் மேலே ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும். காலைல விழுந்து தானே இப்போ சிஎம் ஆனார், இவராக முதல்வர் வேட்பாளர்னா சிஎம் ஆனார் அப்படின்லாம் சொன்னோம். அண்ட் இவராக முதல்வர் வேட்பாளராக ஆகும்போது தோல்வியை தழுவினார். 66 சீட்டுக்கு பெற்றாலும் தோல்வியை தழுவினார். அதற்கு அடுத்து நடந்த வரிசையான உள்ளாட்சி உள்ளிட்ட ஒரு சில தேர்தல்களில் இவங்க தோல்வியை தழுவினதும் என்னப்பா அவள் தான்ப்பா முடிஞ்சிச்சு பார்க்காத, ஒரு சீட்டு கஷ்டம், கொங்கில் ஒரு சீட்டு வாங்கினான்னு இருந்தப்போ இன்னைக்கு இந்த 10 நாள் ஆச்சா பிரச்சாரம், 10 நாள் ஆகிடுச்சு. இந்த 10 நாளில் எல்லாருமே வந்து இல்லை 39-0 இல்லைன்ற லெவலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அலையன்ஸ் வச்சு 30+, 35+ன்னு பேசுகிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக நாம் பார்க்க வேண்டும். அது இன்றைய நிலம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 10 நாள் கழிச்சு நிலைமை எப்படி இருக்குன்றது தெரியாது. ஒரு பல இடங்களில் பேசியிருக்கார்.